காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஹசீனா பேசும்போது ஒரு 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 பலமான குற்றச்சாட்டை நிதிநிலை அறிக்கை மீது சுமட்டியிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ஒட்டுமொத்த நாட்டுக்கான நிதிநிலை அறிக்கையை இது பிஜேபியோடைய மேனிஃபெஸ்டோ அப்படின்னு ஒரு சிங்கிள் வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாங்க. உண்மையிலேயே இந்த நிதிநிலை அறிக்கை அப்படித்தான் இருந்துச்சா? அவங்க அரசியல்வாதியாகவும் அரசியல் கட்சியை நீங்க சொல்லுங்க. அரசியல் கட்சியை சார்ந்தவராக இருக்கிறேன். நான் அரசியல் கேள்விகளுக்கு சாதாரணமாக பதில் சொல்வதில்லை. இது அவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய ஸ்வீப் பட்ஜெட்டாக கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இந்த 12 லட்சம் தான் அடுத்த 6 மாதத்திற்கு உண்டான பேசு பொருளாக இருக்கும். இது அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, பொருளாதாரத்தை சார்ந்தவர்கள் எல்லோருமே இன்னொரு 3-4 ஆண்டுகள் அவர்களுடைய ஆட்சி இருக்கிறது. வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாயை அடிப்படையிலும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனில் 25,000 கூட்டிகிட்டு வருவான்னு பார்த்தாங்க. ஆனால் ஒரு ஒட்டுமொத்தமாக 7 லட்சத்துலேருந்து 12 லட்சத்துக்கு டாக்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டதுனால மற்ற எல்லா எதிர்ப்பு சிந்தனைகளும் அடிபட்டு போய்விடும். நான் கட்சி சார்ந்து பேசலை. எப்பொழுதுமே பட்ஜெட்டில் என்னுடைய வருமானத்திற்கு என்ன வரி விதிக்கிறார்கள், எனக்கு என்ன சலுகை கிடைத்திருக்கிறது என்று பார்ப்போம். 7 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் இருந்த பொழுது மக்களிடையே இருந்த எதிர்பார்ப்பு ஒருவருடைய சம்பளத்தை ரீஅரேஞ்ச் பண்ணுவாங்க. அதாவது 5 லட்சத்துக்கு கீழே வந்தால் டாக்ஸே கிடையாது, 5 லட்சத்துக்கு மேலே போனால் டாக்ஸுங்கிறது தான் இந்த புதிய திட்டத்தின் கீழே இருப்பது. அதனால் எல்லாருக்கும் 5 லட்சத்திற்கு கீழே கொண்டு வந்துட்டு மற்ற விஷயங்களை எல்லாம் சலுகை மூலமாக கொடுக்க முடியுமான்னு பார்த்தாங்க. அதற்குண்டான அடைப்புகளையும் மத்திய அரசு உருவாக்கி இருக்கிறது. அதனால் இந்த 12 லட்சம் என்பது இது ஒரு பெரிய ஸ்வீப்பாக இருக்கலாம். இதை 2 கோணத்தில் பார்க்கலாம். ஒரு கோணம் அரசியல், இந்த மாநிலத்தில் தேர்தல், அதில் அவர்களுக்கு உண்டான ஓட்டு என்று பார்ப்பது அரசியல் நோக்கு. அதில் நான் கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது அவங்களுக்கு உண்டான எதிர்கட்சிக்கே உண்டான ஒரு பார்வையாக இருக்கலாம். ஆனால் இன்னொரு புறத்தில் இதில் இருக்கிறத பார்க்கலாம். 3 விஷயங்களை மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று, வீட்டு வசதி கடன் வாங்கி இருப்பவர்களுக்கு அவர்களே குடியிருந்தால் கடந்த வருட பட்ஜெட்டில் அதற்கு கட்டின வட்டிக்கு எந்த விதமான சலுகையும் இல்லாமல் இருந்தது. அவர் வாடகைக்கு விட்டிருந்தால் அதில் சலுகை கிடைக்கும். ஆனால் வாடகை வருமானத்தை ஏற்றி இந்த சலுகையை பெறுகின்ற பொழுது சில சமயம் அந்த நஷ்டம் தான் இருக்கும். அதில் காட்ட முடியாது. வாடகைக்கே விட்டிருந்தாருன்னா கூட அதை வாடகை காட்டாமல் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை இந்த 12 லட்சம் கணக்கில் எடுத்துக்கொண்டு இருக்கிறது. 8% 10%. ஆளுங்கட்சி 8% இன்ஃப்ளேஷன் சொல்லும், எதிர்கட்சிகள் 10% என்று சொல்லும். இது ரெண்டுத்துக்குமே நடுவில் 9ன்னு வச்சுப்போம். இந்த 9% இன்ஃப்ளேஷன் பண வீக்கத்தை இந்த 7 லட்சத்திலிருந்து 12 லட்சம் கணக்கில் கொண்டு விட்டது. இதை மத்திய அரசு கொண்டு வந்திருப்பதற்குண்டான காரணம் எலெக்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வருமான வரித்துறையின் மூலமாக வசூல் செய்யப்படுகின்ற தொகையானது ஒரு பெரிய வருமானமாக அவர்களுக்கு இல்லை. இந்த 80,000 ரூபாயை இவர்கள், அதாவது ஒரு வரியில் சேமிப்பதை அவர்களிடம் கொடுத்து விட்டால் 12 மாதத்துக்கு 80,000 ரூபாய் ஏறத்தாழ இப்போ சேவ் பண்ண போகிறார் கூடுதலாக. அதை 1 லட்சம்னு வச்சுக்கோங்க. டாக்ஸே கட்டாதனால 1 லட்சம்னா அவர் 1 லட்சத்தை ஒரு வருடத்தில் தனக்கு பிடித்தமான பொருள்கள் மீது செலவழிக்க போகிறார். அங்கே ஜிஎஸ்டி வரும். மெல்ல மெல்ல இது என்ன நடக்கும் என்றால் வருமான வரி என்பது மிகச்சிறியதாகவும் ஆகி மறைமுக வரிகளான இன்டைரக்ட் டாக்ஸஸை நோக்கி நம்முடைய சமுதாயத்தை தள்ளும். இப்போது போன வருடம்லாம் புதிய திட்டமாக பழைய திட்டமானு யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ எல்லோரும் புதிய திட்டத்துக்கு கீழே தாங்களே வந்துட்டாங்க. போன வருஷம் பட்ஜெட்டும் பொழுது ஒரு பெரிய ஹலூபுலு இருந்தது. என்ன, கேபிட்டல் கெயின்ஸுன்றதில் இண்டெக்ஸேஷன் கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இண்டெக்ஸேஷனுடைய சாய்ஸை உங்ககிட்ட விட்டுடுறேன், நீங்கள் இண்டெக்ஸேஷன் வச்சுக்கலாம், இல்லைன்னா வச்சுக்காமல் இருக்கலாம். வச்சுக்கிட்டிங்கன்னாக்கா 20%, வச்சுக்கலை அப்படின்னா 12%. கணக்கு போட்டு பார்க்கின்ற பொழுது 12% எல்லோருக்கும் லாபகரமாக இருந்தது. ஆதலால் அரசியல் பார்வை என்பதை விட்டுவிட்டு பொருளாதார பார்வை என்று பார்த்தால், நான் அரசியல் பார்வையெல்லாம் தப்புன்னு சொல்லலை, அதெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு உண்டான. எனக்கு அந்த இடத்துல விளையாடுறதுக்கு நான் ஓரமாக விளையாடிக்கிட்டு இருக்கிறவன். நான் பொருளாதாரத்தில்
மக்களிடையே பணத்தை கொண்டு வந்து கொடுத்திருப்பது என்பது எனக்கு உண்டான வழியிலே நான் செலவு செய்வேன். நான் வரியாக கட்டிவிட்டால் அந்த வரியில் எனக்கு மறைமுகமான ஏதோ ஒரு பலன் கிடைக்கும். ஆனால் நானே செலவு செய்கின்ற போது அந்த பலன் நேரடியாக எனக்கு கிடைக்கும். எனக்கு இந்த வழியில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை விட இன்னொரு வழியில் கிடைக்கக்கூடிய வருமானம் அதிகமாக இருக்குது அப்படின்றத மத்திய அரசு பார்த்துட்டாங்க. ரொம்ப எளிமையாக சொல்கிறேன்னே, இங்கே ஒரு 10 ரூபாய் நோட்டை போட்டுட்டு அதுக்கு சுற்றி ஒரு 5 போலீஸை ஒவ்வொருத்தருக்கும் 50,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து இந்த 10 ரூபாயை பாதுகாத்துருன்னு சொன்னால் அது என்ன மாதிரி இருக்குமோ அப்படி தான் வருமான வரித்துறை. அதில் இருக்கிற வசூல் போயாச்சு. அது ஒன்றும் ஒரு பெரிய அளவுக்கு அது பெரிய கான்ட்ரிபியூஷனை பண்ணலை. அதனால் மற்ற இடங்களில் இது எல்லாரும் வந்து இது ஒரு பெரிய பேசுபொருள். இது ஒரு சுனாமி மாதிரி யாருமே எதிர்பார்க்காது. காலையில் 9 மணிக்கு நான் பேசியது 7 லட்சத்திலிருந்து 8 லட்சம் வரும், அதை வந்து கையில் வச்சுருப்பாங்க இன்னொரு 2 வருஷத்துக்கு அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். அதனால் இது 12 லட்சம் கொண்டு போயிருப்பதுனால இன்னொன்று 12 லட்சத்திலிருந்து நகர்வதற்கு இன்னும் 2, 3, 4, 5 வருடங்கள் ஆகிவிடும். ஆமாம், 12 லட்சத்துக்கு மேலே யாரும் கேட்க மாட்டாங்க. 1 லட்சத்துக்கு மேலே சம்பளம் இருப்பவர்கள் டாக்ஸ் கட்ட வேண்டி இருக்குது என்பதை 1 லட்சத்துக்கு மேல் சம்பளம் வாங்காத எல்லாருமே நீ கட்டினா என்னையா, நீ தான் 1 லட்சத்துக்கு மேலே வாங்குறியா கட்டன்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். அதனால இது ஒரு பொலிட்டிக்கல் மூவாக பார்க்குறவங்க பார்க்கலாம். ஆனால் பொருளாதாரத்தில் இது செலவினத்தை கூட்டி நடந்திருப்பதில் ஏறக்கூடிய எதிர்மறையை என்று சொல்லக்கூடியது மெல்ல மெல்ல நாம் சேமிப்பு என்கின்ற ஒரு மனோபாவத்திலிருந்து, என்னுடைய தலைமுறை என்னுடைய முந்தைய தலைமுறை எல்லாம் சேமிப்பு என்கிற பாவத்திலிருந்து நகர்ந்து செலவுகள் என்று நாம் வந்து விடுகிறோம். எல்லாமே செலவு பண்ணுறது நமக்கு சந்தோஷமான எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர் இருக்கிறாங்க. ஆமாம், சேமிக்கணுங்கிறத கான்செப்ட்லேருந்து நாம் எப்படி வந்துட்டோம்னா, எனக்கு சலுகை கொடுத்தியான சேமிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். சலுகையும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், நான் செலவழிச்சிக்கிட்டே இருக்கிறேன்ற மனோபாவத்துக்கு வந்தோம். அதுக்கு அடுத்து உட்காந்துருக்கிறவருடைய பிறப்படத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா சேமிப்புக்குன்னே உண்டான இடம் அது. அவங்களே மெல்ல மெல்ல நகர்ந்து வந்துட்டாங்களோன்னு தோணி போகுது. மத்திய அரசினுடைய அறிவிப்பு ஏற்கக்கூடிய ஒன்று. 2வது கேள்வி புதுவிதமாக என்னென்னா, 2047 விக்சித் பாரத், வளர்ச்சியடைந்த இந்தியா அப்படின்ற திட்டத்தை நோக்கி நம்ம செல்றது தான் நம்மளுடைய மிகப்பெரிய கனவு அப்படின்னு சொல்லி நேற்று பிரதமரும் சொன்னாங்க, இன்னைக்கு நிதியமைச்சர் அவர்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ வளர்ச்சியடைந்த இந்தியா அப்படின்ற பாதைக்கான இப்படியான அறிவிப்புகளை எல்லாம் மத்திய அரசு வெளியிடுதோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? ஏன்னா அந்நிய முதலீடுகள் நீங்கள் வரதுக்காக நாங்கள் என்ன வேணாலும் பண்ண தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு நிதியமைச்சர் சொல்லும்போது அது ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கலாம். நீங்கள் ஒரு பொருளாதார நிபுணர் எப்படி பார்க்குறீங்க? அந்நிய முதலீடு வருகின்ற பொழுது லாபத்தில் பெரும் பங்கு இந்தியாவை விட்டு வெளியேறும் என்பது அடிப்படை உண்மை. இதில் போய் நம்ம ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல ஒன்றும் இல்லை, பிரயோஜனம் இல்லை. ஆனால் உலகளாவி நாம் பரவ வேண்டும் என்றால் நாம் வெளிநாடுகளுக்கு போக வேண்டும், வெளிநாடு இங்கே வர வேண்டும் என்றால் அரசிடமோ தனியாரிடமோ தகுந்த அளவிற்கு சேமிப்போ முதலீட்டு தன்மையோ தகுதியோ இல்லாத பொழுது வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை வர வேண்டியிருக்கும். இப்போ உதாரணமாக லோக்கலாக இருக்கிற ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு அரசு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி அல்லது ஒரு வங்கி, தனியார் சார்ந்து இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனி அல்லது ஒரு வங்கி என்கிற போது எது பலம் கூடுதலாக இருக்கிறது என்றால் அரசு சார்ந்த வங்கி தான். தனியார் வங்கிக்கு இல்லாத ஒரு மறைமுக பலமானது, அஸ்திவார இறுக்கமானது அரசு வங்கிக்கு தான் இருக்கும், தனியார் வங்கிக்கு கிடையாது. தனியார் வங்கி யாரும் கீழே விட்டுற மாட்டாங்க. எந்த ஒரு வங்கி இந்தியாவில் ஃபெயில் ஆகாது. எப்படியாவது ஃபெயில் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா ஆர்பிஐ வந்து அதை காப்பாற்றிவிடும் ஏதாவது ஒரு வழியின் மூலமாக. ஆனால் சில துறைகளிலே வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு தேவைப்படுது. அந்த துறைகளில் அவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்குற பொழுது எங்களுக்கு இந்த இடத்தையும் கொடுன்ற ஒரு மறைமுக ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷருக்கு ஒரு அரசு வழிவிடும் இடங்களை. ஏன்னா நம்ம என்னைக்கு எல்பிஜிக்குள்ளே வந்தோமோ அன்றைக்கே நம்ம நகர்ந்துட்டோம். யாருமே பேசாதது என்ன, அரசு துறை இனிமேல் பெரிதாக விரிவாக்கம் பெறாது. அரசு துறையில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை மிகப்பெரிய அளவிலே விரிவாக்கம் செய்ய மாட்டார்கள். அதற்கு காரணம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் மற்றும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பென்ஷன், அதில் இறந்து போனதற்கு பிறகு மனைவிக்கு கொடுக்க வேண்டிய 15 வருட பென்ஷன் என்கின்ற எல்லாம் சேருகின்ற பொழுது தனியாரிடம் எல்லாம் இருக்கலாம் என்று ஆரம்ப காலத்தில் இருந்த அரசனுடைய திங்கிங் வந்து லாசிஸ் ஃபயர் எனப்படுகின்ற மிக குறைவாக இன்டர்ஃபியர் பண்ணுறது, அதுக்கு மாத்திரம் இருந்தால் போகிறோம், இதெல்லாம் செஞ்சால் போகிறோம், இதுக்கு மேலே வேண்டாம். அதில் கல்வியும் ஆரோக்கியமும் வருது. கல்வியும் ஆரோக்கியமும் எப்பவும் அரசாங்கத்திடம் இலவசமாகவோ அல்லது குறைந்த கட்டணத்திற்கோ கொடுப்பதாக இருக்க வேண்டும்.
அதனால சில துறைகளில் வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் என்பது லாபத்தை வெளியே எடுத்து செல்கின்ற போது அதில் சேகர் அவர்கள் சொல்கிறது போது இந்த கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து வைத்தால் மட்டுமே அந்த பணம் உள்ளே இருப்பதாக இருக்கும். ஓகே, அதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதை தாண்டி இருக்கிற போது ஒரு இன்டர்னல் ப்ரெஷர். இப்போ நாம் சில விஷயங்கள் செய்ய முடியல, ஏன்னா கேட்டில் கையெழுத்து போட்டோம். கேட்டில் இப்போ என்ன 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ளேயா போட்டோம்? எப்போவோ கையெழுத்தில் ஜென்ரல் அக்ரிமெண்ட் போட்டதுக்கப்புறமே டாரிஃப்ஸ் அண்ட் ட்ரேடில் போட்டதுக்கப்புறமே நமக்கு கிடையாது. மேக்சிமம் என்ன பண்ணலாம், நம்முடைய சக்திக்கு நம்முடைய புத்திசாலித்தனமான இருக்கக்கூடியதற்கு மென்பொருள் துறைக்குள்ளே போகலாம். ஏன்னா ஹார்ட்வேர் என்பதை சைனா எடுத்துக்கொண்டு விட்டது. மென்பொருள் நம்ம இருக்கலாம். உண்மையிலேயே இந்தியாவும் சைனாவும் ஒன்றாக இணைந்து ரொம்ப கற்பனையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் சைண்டியான்னு ஒரு புக்கு எழுதப்பட்டிருக்கிறது. சைண்டியானே ஒரு பெரிய புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் 2 பேரும், அவன் ஹார்ட்வேர் நம்ம சாஃப்ட்வேர் இருந்தால் நாம தான் உலகத்தில் இருக்கக்கூடிய 2 பெரிய அரசுகளாக இருப்போம். ஆனால் அதை நம்ம சமாதானமாக இருந்துடக்கூடாதுன்னு நிறைய பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. ஆதலால் வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வரும். அதில் ஒரு அனுபவம் வர்ற பொழுது அது அரசுக்குண்டான அழுத்தம் ஏற்படுகின்ற பொழுது, தேர்தலிலே அதற்குண்டான எதிர்மறைகள் வருகின்ற பொழுது அரசு திருந்தி அமைத்துக்கொள்ளும். ஓகே சார். ஆனால் மீண்டும் பழைய திட்டங்களுக்கு போக மாட்டாங்க. ஓகே சீனிவாஸ்.